நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவோடு இருப்போம். ஆனால் நம்மள சில பேருக்கு பார்த்திங்கன்னா என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்காது. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒருவேளை நம்மகிட்ட இருக்கக்கூடிய கேபிட்டல் வந்து லாஸ் பண்ணிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டோம். அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் கைடாக இருக்க போகுது. ஸோ பிகினர் ஃப்ரெண்ட்லியாக எங்கேருந்து வந்து சேஃபாக ஸ்டார்ட் பண்ணலாம் பிகினர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியரான கைடாக இருக்க போகுது. இந்த கைடில் இருக்கக்கூடிய இந்த 5 பாயிண்ட்ஸையும் நீங்கள் பக்காவாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு ரொம்ப ஈஸியாக சேஃபாக வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒன்ஸ் என்டர் ஆகணும்னு பிளான் பண்ணதுமே நம்ம டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதும் நமக்கு ஸ்டாக் மார்க்கெட் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து வரக்கூடிய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நீ இன்வெஸ்ட் பண்ண போறியா இல்லை ட்ரேட் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, ட்ரேடிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அதுக்கப்புறமா நான் பர்சனலாக என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்னா லாங் டேர்முக்கு வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கான பார்த்து தான் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். இதில் ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கை வாங்கிட்டு ரொம்ப லாங் டேர்ம் வந்து ஹோல்டு பண்ணி வச்சுட்ருப்போம். அதுவே இந்த பக்கம் ட்ரேடிங் பார்த்தோன்னா ஷார்ட் டைமில் ஒரு கம்பெனியோடைய ஸ்டாக்ஸை வாங்கிட்டு அது அதிகமாகும் போது அதை வந்து செல் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அது வந்து 100 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா 105 ரூபா 110 ரூபா போனால் தான் அதனோட ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆயிடுவாங்க அந்த ஸ்டாக்லேருந்து. அதுவே இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்ம 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்க ஷேர்ஸ் ஈவன் 1000 போனாலே அவங்ககிட்ட அந்த ஸ்டாக் இருக்கும். சில டைமில் பார்த்தீங்கன்னா 10,000 போயிருந்தாலே அந்த ஸ்டாக் வந்து ஸ்டில் ஹோல்டு பண்ணி வச்சுருப்பாங்க லாங் டேர்முக்கு. அவங்க தான் வந்து இன்வெஸ்டாக இருப்பாங்க. ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன், அதாவது மேலே இங்கேயும் போயிட்டு இருக்கும்போது பாட்டமில் வாங்கிட்டு டாப்பில் செல் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்போது நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, என்னோட பார்த்து வந்து இந்த பக்கம் தான். நான் வந்து பியூர்லி இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். ட்ரேடிங் வந்து நான் பண்ணுறதில்ல. ஸோ லாங் டேர்மில் வெல்த் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் பாயிண்ட், இதில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் தேவை. என்ன டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பேன் கார்டு, அதுக்கப்புறம் அக்கௌண்ட்டில் டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட். இதில் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது இல்லாமல் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு சிங்கிள் ஷேரை கூட பை அண்ட் செல் பண்ண முடியாது. இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கும் டாக்குமெண்ட்டுக்கும் என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட்டில் பேன் கார்டு கண்டிப்பாக நம்மகிட்ட பேன் கார்டு இருக்கும். பேன் கார்டு பார்த்தீங்கன்னா ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது. யாருனாலும் வந்து பேன் கார்டு அப்ளை பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். அப்புறமா டிமேட் அக்கௌண்ட். டிமேட் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசு ஆகியிருந்தால் தான் நம்மளால் வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியும். 18 வயசு ஆகலை, நான் வந்து பிலோ 18 இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு உங்களோட கார்டியன், அதாவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா அவங்களோட அக்கௌண்ட்டில் இருந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், என்ன அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணுறது, நிறைய ப்ரோக்கர்ஸ் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலில் கிளியரான நிறைய வீடியோஸ் இருக்குது. அந்த வீடியோஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, மோஸ்ட்லி இது வந்து நிறைய பேருக்கு வந்து மொதல் பாயிண்ட்டாக இருக்கும். ஏன்னா இதுதான் எனக்கும் மொதல் பாயிண்ட்டாக இருந்தது. எவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் ஸ்டாக் மார்க்கெட்டில், ஒரு ஷேரோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் இருக்கும். இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஏஜை பேஸ் பண்ணி தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனை எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஏஜ் வந்து 25 அப்படின்னா உங்களோட 75% ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் ஸ்டாக்ஸ்லேயும் மியூச்சுவல் ஃபண்ட்லேயே வச்சுக்கலாம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 25% இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபான இன்ஸ்ட்ருமெண்ட். லைக் நீங்கள் பாண்ட்ஸ்லேயோ இல்லை எஃப்டியில் கோல்டு இந்த மாதிரி சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் 75% பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மகிட்ட நிறைய வயசு இருக்குது. நம்ம வேணும்னா எவ்வளோ நாள் ரிஸ்க் எடுத்து ஒருவேளை அந்த பணம் லாஸ் ஆயிடுச்சு இல்லை ரொம்ப காலத்துக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸை கொடுக்கல அப்படின்னாலே நம்மளால் வெயிட் பண்ணுறதுக்கான டைம் இருக்கும். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னா டைம் தான் கேம். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மோஸ்ட்லி வந்து ஏஜ் பேஸ் பண்ணி தான் இருக்கணும். ஒருவேளை எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன், நான் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னா இந்த வரம்பு வந்துட்டு ரொம்ப ஃபிக்ஸ்டானதெல்லாம் கிடையாது. இது வந்து யாராலையும் அசைக்க முடியாது, இது வந்து ரொம்ப க்ளீனாக அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. நான் வந்து மோஸ்ட்லி என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் கண்ணு மூடிட்டு வந்து கையில் இருக்கக்கூடிய எல்லா காசையும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் போட்டுட்ருப்பேன். மோஸ்ட்லி இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ இல்லை பிஸ்னஸ்லேயோ தான் போட்டுட்ருப்பேன். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி நான் இந்த 25-75 ரூலை யூஸ் பண்ணுறதுல ஒருவேளை சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா, உங்களோட ஏஜில் ரிமைனிங் எவ்வளோ ஏஜஸ் இருக்கோ அதை மட்டும் தான் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடணும். எவ்வளோ ஏஜ் இருக்குன்னு எனக்கு எப்படியே தெரியும், நான் என்னைக்கு போகணும் எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அதுக்கு என்கிட்ட பதில் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம 100 வயசு வரையும் இருப்போம்னு வச்சுப்போம். இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஒரு வேளை இருக்கும்னு சொல்லி வச்சுக்கிட்டு அதில் 25 வயசுனா 75% ஆஃப் அமௌண்ட்டை வந்துட்டு கொண்டு போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட போகிறோம். அதுக்கு தான் அந்த மாதிரி நீங்கள் வந்து அலோகேட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன, எனக்கு வந்து 25 வயசு தான் ஆகுது அப்படின்னா அந்த 75% அமௌண்ட்டையும் ஒரே டைமாக கொண்டு போய் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டுற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அது தப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கொண்டு வாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு மார்க்கெட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். ரொம்ப சின்னதாக ஆரம்பிங்க, போக போக வந்துட்டு கண்டினியூஸாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எவ்வளோவுக்கு தான் இந்த ஒரு ஷேரோடைய ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபிக்ஸ்டாக 100 ரூபாய்க்கு வந்துட்டு ஒரு ஷேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. கோல்டுனா நம்ம சொல்லிக்கலாம், 1 கிராம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 7,500 ரூபாய்க்கு கிடைக்கும், ஒரு 7,000 ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் வேறு கம்பெனிஸ் வந்து இருக்குது, வேறு செக்டர்லேருந்து இருக்குது. அதனால் ஃபிக்ஸ்டான அமௌண்ட்டு கிடையாது. நீங்கள் மினிமம் பார்த்தீங்கன்னா 50 பைசாவுக்கும் ஷேர் இருக்குது, 5,000 ரூபாய்க்கும் ஷேர் இருக்குது, 50,000 ரூபாய்க்கும் ஷேர் இருக்குது. அதனால் ஒவ்வொரு ஷேருடைய ப்ரைஸும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நல்ல ஷேரோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா
ரூ. 5 நல்ல கம்பெனிஸ் இருக்குது, ரூ. 5000 ஒஸ்டான கம்பெனிஸ் இருக்குது. அதனால் அதிகமான ப்ரைஸ் இருக்கிறதெல்லாம் சூப்பர் கம்பெனிஸ், ரூ. 5 இருக்கிறதெல்லாம் டுபாகூர் கம்பெனிஸ்னும் கிடையாது. எல்லாமே வந்துட்டு நல்ல கம்பெனிஸும் இருக்குது, ஒஸ்டான கம்பெனிஸும் இருக்குது. நாம் ஃபண்டமெண்டலி ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி என்ட்ரு ஆகிறோம் அப்படின்னா எல்லா ஸ்டாக்ஸும் வந்து நல்ல க்ரோத்தை கொடுக்கும். ஓகே, இந்த 4th பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்கே நாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே இன்வெஸ்ட் பண்ணோம், ஸ்டாக் மார்க்கெட்டில் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கிடையாது. இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய அசட் கிளாஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதில் ஒரு சில அசட் கிளாஸஸ் எல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் மோஸ்ட்லி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிஞ்ச அசட் கிளாஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த ஃபிக்ஸட் டெபாசிட். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரக்கூடிய இன்கம் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். கண்டிப்பாக நமக்கு 6%னா 6% ரிட்டர்ன் கண்டிப்பாக கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பக்கா சேஃப். ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம்னா ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் இதில் ரிஸ்க்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மண்டைக்குள்ளே ஏற்றிக்கணும். ஸ்டாக் மார்க்கெட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குது. நம்மளோட ரிஸ்க் எடுக்கக்கூடிய அமௌண்ட்டை தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராக இருக்கணும். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வேறு அசட் கிளாஸஸில் வந்து டைவர்சிஃபை பண்ணி வச்சுக்கிறது வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கோல்டு, எஃப்டி, பாண்டு, அப்புறமா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸ் நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை செக்டர் வைஸாக பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய இந்த 5 அசட் கிளாஸஸில் மட்டும்தான் டைவர்சிஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்லேயே நீங்கள் வந்து டைவர்சிஃபைடாக உங்களோட போர்ட்ஃபோலியோ வச்சுக்கிறது வந்து பக்கா சேஃபாக இருக்கும். எக்ஸாம்பிள் கேட்டோன்னா, நான் ஒரு ஸ்டாக் வந்து பக்காவாக ரிசர்ச் பண்ணிட்டேன், அந்த ஸ்டாக் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. அதனால் எங்கிட்ட இருக்கக்கூடிய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஸ்டாக் மார்க்கெட்டிங்னு ஒரு அமௌண்ட் வச்சிருப்போம்ல இன்வெஸ்ட் பண்ண, அதை கொண்டு போய்ட்டு மொத்தமாக ஒரே கம்பெனியில் போட்டுட்டோன்னா அந்த கம்பெனி நல்லா போயிடுச்சுன்னா சூப்பர். ஒருவேளை அந்த கம்பெனி அந்த மாதிரி போகலை அப்படின்னா, ஒருவேளை ரொம்ப டைம் எடுக்குது அப்படின்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டெத் ஆகிடும். அதாவது வந்து ரொம்ப காலத்துக்கு ஒரே இடத்துல இருக்கும். இல்லைனா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா கடன்னு குறைய ஆரம்பிச்சிடும் நம்மளோட போர்ட்ஃபோலியோ. அதனால வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்லேயே செக்டர் வைஸ் ஃபண்ட் இருக்கும். அதில் ஒரே செக்டரை மட்டும் செலக்ட் பண்ணுறது, இல்லை ஒரே பர்டிகுலர் ஸ்டாக்கை மட்டும் செலக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி இல்லாமல் நம்மளோட போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபைடாக வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நிஃப்டி 50ல் இன்வெஸ்ட் பண்ணலாம். எல்லா விதமான செக்டரும் இருக்கும். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய டாப் கம்பெனிஸில் எல்லாத்துலேயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களோட ஸ்டாக் மார்க்கெட் போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபைடாக வச்சுக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். அதாவது 5th பாயிண்ட், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான மைண்ட் செட். இதை முடிச்சதும் வந்துட்டு ஒரு போனஸ் டிப் இருக்குது, அது கடைசியாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி 5th பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். 5th பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான மைண்ட் செட். இன்வெஸ்ட்மெண்ட்றது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கான மிஷின் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்மில் வெல்த் பில்ட் பண்ணுறதுக்கான மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நிறைய பேருக்கு தெரியும். இன்வெஸ்ட்மெண்ட்டில் முக்கியமான 3 ரூல்ஸ் இருக்குது. இந்த 3 ரூல்ஸையும் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம சக்ஸஸ்ஃபுல். இந்த 3 ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. லைக் வந்து சூதுக்கு மாதிரி. அந்த டெம்ப்ளேட் என்னென்னா, ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு பேஷன்ஸ், ரொம்ப பொறுமையாக இருக்கணும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட் பிளானிங். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரிசர்ச். இந்த 3 பாயிண்ட்ஸையும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம எப்போவுமே சக்ஸஸ்ஃபுல் தான். நிறைய பேர் வந்துட்டு 3 ரூல்ஸ் தான் இருக்குது, ட்ரேடிங் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா அதுக்கு நான் ஆள் கிடையாது. பக்காவாக ட்ரேட் பண்ணி நிறைய பணத்தை சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க யாரும் கிடையாது. அதில் பணம் சம்பாதிச்சவங்க வந்துட்டு ரொம்பவே கம்மியான பேர் தான். அதுலேயும் நிறைய பேர் வந்துட்டு உயிரோடு இல்லை. அதனால வந்துட்டு நான் ட்ரேடிங் வந்து செலக்ட் பண்ணுறதில்ல. அதுவே இந்த பக்கம் பார்த்தோன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப காலத்துக்கு வாழ்ந்தவங்களும் இருக்காங்க, ரொம்ப வெல்த் ஜென்ரேட் பண்ணி வச்சவங்களும் இருக்காங்க. அதனால வந்துட்டு நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பக்கம் போயிட்டேன். நீங்கள் வந்துட்டு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துக்கோங்க. அதுக்குன்னு ட்ரேட் பண்ணால் போயிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கிடையாது. ட்ரேட் பண்ணி அந்த டிப்ரெஷனில் நிறைய பேர் வந்துட்டு அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, சொன்னால் வந்து தவறான முடிவெல்லாம் எடுத்திருக்காங்க. அதனால வந்துட்டு ட்ரேடிங் பக்கம் போகிறது வந்துட்டு அறவே ஒதுக்கணும். ஆல்ரெடி நான் வந்துட்டு அந்த 5 பாயிண்ட்டையும் பார்த்துட்டோம். இதில் அங்கே இருக்கக்கூடிய அந்த 1 போனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அந்த கடைசி பாயிண்ட் என்னென்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அமௌண்ட் வந்து எப்போ டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஷின் இருக்கும். ஏன்னா வந்து மோஸ்ட்லி நம்மளை ட்ரேட் பண்ணுறதுக்கு கூப்பிட்றவங்களோ, இல்லை நான் உனக்கு ட்ரேட் பண்ணி தரேன்னு சொல்கிறவங்களோ சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, டபுள் பண்ணி தரேன், ட்ரிபிள் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு. இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆக்சுவலாக எப்போ தான் டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது. ஏன்னா ரூல் ஆஃப் 72. அதாவது 72 பை எவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன் எடுப்பீங்க அப்படின்றது தான். அதை போட்டோம்னா இத்தனை வருஷத்தில் நம்மளோட அமௌண்ட் வந்து டபுள் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா ஒரு 12% வந்து ரிட்டர்ன் எடுக்க முடியும். 11லேருந்து 15க்குள்ளே நான் வந்துட்டு 12 அப்படின்னு சொல்லிட்டு எடுப்போம். 12% ரிட்டர்ன் வந்து என்னால் எடுக்க முடியும் ஒவ்வொரு வருஷமும் அப்படின்னா, இப்போ வந்துட்டு 72 பை வந்து 12 போடுறேன். அப்படி போடும்போது எனக்கு வரக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6 இருக்கும். அப்படின்னா 6 வருஷத்தில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா டபுள் ஆகும். இதுதான் வந்து அந்த ஃபார்முலா. உங்களால் வந்துட்டு எந்த அளவுக்கு அதிகமான பர்சன்டேஜை ஏர்ன் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு குயிக்காக பார்த்தீங்கன்னா உங்களோட அமௌண்ட் வந்து டபுள் ஆகும். என்னடா 6 வருஷம் ஆகுமாடா நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அமௌண்ட் வந்து டபுள் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், பேங்க்கே வந்து உங்களுக்கு 15% இன்ட்ரெஸ்ட்டில் தான் வட்டி கொடுக்குறான். உங்களால் வந்துட்டு பேங்க்கை விட அதிகமாக க்ரோ பண்ண முடியும் எங்கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்டை அப்படின்னா ஆப்வியஸாக வந்து நீங்கள் இதை அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பேங்க்காலேயே 18லேருந்து 15% தான் வட்டிக்கு விட்டு சம்பாதிக்க முடியுது பல ஆயிரம் கோடி கேபிட்டல் இருக்கிற பேங்க்கில். நாம் வந்துட்டு யார்? நம்ம டாடா மோட்டர்ஸில் ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்குறோன்னா, டாடா மோட்டர்ஸ்லேருந்து ஒரு கார் வாங்குற அளவுக்கான அமௌண்ட்டை கூட நம்ம நம்பி ஸ்டாக் மார்க்கெட்டில் போட மாட்டோம். அப்படி இருக்கும்போது நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும் எனக்கு வந்து கோடான கோடி பணங்கள் வரணும்,
அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அதுக்கான வாய்ப்பு வந்து கிடையவே கிடையாது. நான் வந்துட்டு யாரையும் தாக்கி பேசுகிறதுக்காக பேசலை. ஆக்சுவலாக ரியாலிட்டி புரியாமல் ட்ரேடிங்லேருந்து பணம் பண்ண முடியும், இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்தெல்லாம் பணமே பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அவங்களுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள். கொஞ்சம் ராவாக வந்து எக்ஸாம்பிள் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம். அதனால தான் சொல்கிறேன். கோடி கணக்கில் பணம் வச்சுருக்கான் அந்தந்த பேங்க்கில். அவனே வந்துட்டு நமக்கு 5க்கும் 10க்கும் வட்டி கொடுத்து சம்பாரிச்சிட்டு இருக்கான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 15%, ஒரு 12%, 18%. கோல்டு லோன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அப்படி கொடுத்து சம்பாரிச்சிட்டு இருக்கும்போது நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், நம்மக்கிட்ட வந்துட்டு ஒரு 1 லட்ச ரூபா இருக்கும், ஏதோ ஒன்று இன்வெஸ்ட் பண்ணி மாதம் வந்து 10,000 ரூபா வரும்னு கேட்குறோம். அப்படிலாம் கேட்டால் எப்படி வரும்? ஆக்சுவலாக நான் வந்து ஒரு வன்மத்தை கக்கிட்டு இருக்கேன். காரணம் என்னென்னா, பல பேருடைய கேள்விகள் அந்த மாதிரி இருக்குது. என்கிட்ட வந்து ஒரு 1 லட்ச ரூபா இருக்குது, மாதம் ஒரு 10,000 ரூபா கிடைக்கிற மாதிரி எதனா ஒரு ஐடியா இருக்கா சொல்லுன்றாங்க. அந்த மாதிரி ஐடியா இருந்தால் நானே எப்போயோ பணக்காரன் ஆயிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க. நான் ஏன்டா ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்க போகிறேன் 5க்கும் 10க்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்ட் வாய்ஸ் இருக்கும். நான் ஏதோ அந்த மாதிரி ஒரு ஐடியா வச்சுட்டோம், யாருக்கும் வந்து சொல்லித்தராமல் நான் மட்டும் அதை மறைச்சி நான் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரியே கேட்குறாங்க. அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்படிலாம் ஒரு ஐடியாவே கிடையாது. அப்படி இருந்தால் என்னை விட மேதாவிங்க எவ்வளோ பேர் இருக்கானுங்க. நான் பேசுனதில் பார்த்தீங்கன்னா அந்த போனஸ் பாயிண்ட் என்னன்னே மறந்துருப்பீங்க. எத்தனை வருஷத்தில் நம்மளோட அமௌண்ட் வந்து டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது தான் அந்த போனஸ் பாயிண்ட். அதுக்கு வந்து ரூல் ஆஃப் 72 பை எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நம்மளால் ரிட்டர்ன் எடுக்க முடியுமோ வருஷத்துக்கு, அதை போட்டு கால்குலேட் பண்ணால் எத்தனை வருஷத்தில் நம்ம அமௌண்ட் வந்து டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும். இந்த ஃபுல் வீடியோக்கான கீ டேக்அவே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணுறது, என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நாம சேஃபாக இருக்கணும் நம்மளோட கேபிட்டலில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அடுத்த முறை நீங்கள் ஒரு ஸ்டாக்ஸில் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ப்ராப்பரான ரிசர்ச் பண்ணிட்டு வந்து என்ட்ரு ஆகுங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது வந்துட்டு ரொம்ப சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் போக போக நம்மளுக்கு ஃபுல் ஐடியா கிடச்சதுக்கப்புறமா யூஜாக என்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த பிகினர் கைட் பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.